ஹாய் வணக்கம். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எல்லா யூனிட்டுக்குமே புக் பேக், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய யூனிட்டுகள் அது புக் பேக் கொஸ்டின் அப்போவே சேர்த்து பார்த்துறோம். அது இல்லாமல் இதே புத்தகத்தை தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணி பார்க்குறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும் நம்ம எக்ஸாம் படிக்கிறது இல்லாமல் பொதுவாகவே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் அப்படி சொல்லணும். ஏன்னா அந்தளவு வந்து இந்த டாப்பிக்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்ட்டுனா ஃபுட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபுட்டுனா என்ன அப்படின்ட்டுனா எனி சப்ஸ்டன்ஸ் தட் பீப்புள் ஈட் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மக்கள் எதெல்லாம் சாப்பிட்றாங்களோ, ஈட் அண்ட் ட்ரிங்க் எதெல்லாம் குடிக்கிறாங்களோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னங்கிற டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ சாப்பாடுனா என்ன, உணவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததில் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கும்போது இது ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று எப்போ இருக்கும், எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டுனா எல்லா பீப்புளுமே, ஆல் பீப்புள் ஆல் டைம், எல்லா நேரத்துலையும் ஹவ் ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் அசஸ் டு சஃபிஷியன்ட், சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். என்னென்னா ஃபிசிக்கலாக உணவு போய் டச் பண்ண முடியும். அதே சமயம் சோசியல் அண்ட் எக்கனாமிக் அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டை வாங்கக்கூடிய அளவில் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். அதே சமயம் சஃபிஷியண்ட்டான உணவு வாங்கணும். அப்படி வாங்குற உணவு சேஃபாக இருக்கணும், அதில் ஊட்டச்சத்துகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததில் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல், economic and social access to a balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைமரி ஹெல்த் கேர் அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஹெல்த் கேரும் எஜுகேஷனும் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. இதில் என்னென்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட எஜுகேஷன் ரெண்டையும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை இவர் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு டெஃபினேஷன் தான். அதுக்கடுத்ததில் பேசிக் கம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அடிப்படையான விஷயத்தை வச்சு நம்ம ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை கொண்டு வரோம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்ட்டுனா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து எல்லா நேரங்கள்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்கணும், முதல்ல கிடைக்கணும். ரெண்டாவது அசஸ் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல ஃபுட்டு இருக்குது அப்படின்னாலும் கூட அது குறுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்கும், பணம் கொடுத்து வாங்கணும். அப்போது ஒரு நார்மலான ஒரு பர்சனால் அந்த எக்கனாமிக்கல் வேல்யூவை கொடுத்து, பணத்தை கொடுத்து அந்த ஃபுட்டை வாங்கக்கூடிய அளவில் அசஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஏர்ன். அதுக்கடுத்ததில் அப்சர்ப்ஷன் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட்டுன்னு சொல்லிட முடியாது இல்லையா. அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பயாலஜிக்கலாக நம்மளால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியணும். ஸோ தட் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைஜஸ்ட் பண்ணக்கூடிய, ஜீரணம் பண்ணக்கூடிய அளவில் அது நமக்கு எலிஜிபிளாக இருந்தால் தான் அதை நம்ம ஃபுட் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஜென்ரலான சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேசியிருப்பாங்க. அவைலபிலிட்டி அப்புறம் அசஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவைலபிலிட்டி அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணணும், அதாவது உற்பத்தி பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அசஸ் அப்படிங்கும்போது உற்பத்தி பண்ணி வச்சதை கரெக்ட் எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவில் போதுமான அளவு ஒரு எக்கனாமிக்கல் அசஸ் அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அதுதான். அதுக்கு அடுத்ததில் என்ன அப்படின்ட்டுனா இந்தியாவை வந்து அதோட ஸ்டார்டிங்கில் 1960s ஃபுட்டுக்காக நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறத நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுனா நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அப்போது அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டுனா டெவலப்டு கண்ட்ரீஸ்ட்டை நம்ம வந்துட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சோம். இது நிறைய வந்து விதைகளை வந்துட்டு ஃபுட் கிரைன்ஸ் வந்துட்டு கொடுக்க சொல்லி கேட்டோம். அதன் அடிப்படையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்ட்டுனா பப்ளிக் லா 480 அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் PL 480 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் லா 480 அப்படிங்கிற ஸ்கீமில் 1960 பப்ளிக் லா 480 அப்படிங்கிற ஸ்கீமில் 1960 இந்தியாவுக்கு உதவ முன் வராங்க. இது எதன் அடிப்படையில் முன் வருவாங்க அப்படின்ட்டுனா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷன். ஃபிலாந்த்ரபிக் அப்படின்னா நிறைய பணம் வச்சுட்டு ஏழை நாடுகளுக்கு உதவக்கூடிய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் உதவ முன் வராங்க. அது யார் அப்படின்னா ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்டுங்கிற கார் தான் அவங்களோட ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு உதவுறாங்க. எப்படி உதவுறாங்க அப்படின்ட்டுனா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. HYV அப்படின்னு சொல்லலாம். ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை கொடுக்குறாங்க. பர்டிகுலராக வீட் அண்ட் ரைஸ் அந்த சீட்ஸை கொடுக்குறாங்க. இது நிறைய சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயத்தில் இதில் சில ட்ராபேக்ஸும் கூட சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த விதைகளோடு சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சீம கருவேலாம் முள்ளுன்னு சொல்லக்கூடிய சில விதைகள், அந்த மாதிரியான ஒரு விதைகளும் இந்தியாவில் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பட் வாட் எவர் என்ன இருந்தாலும் கூட ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை கொடுக்குறாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வேர் ப்ராமிசிங் அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். இதன் அடிப்படையில் தான் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்குள்ளே உருவாகுது. அந்த க்ரீன் ரெவல்யூஷன் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ரொம்ப ஜென்ரல் பாயிண்ட் தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 98 மில்லியன் ஹெக்டேர் அளவில்
நடந்துட்டு இருந்த விவசாயம் 1950s அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா 122 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 65 வருஷ கேப்பில் விவசாய நிலங்கள் அந்தளவு அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஈல்டும் அதிகமாக இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு 547 கேஜி அப்படின்னு இருந்தது 4 ஃபோல்டு 4 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் எம்எஸ்பி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். எம்எஸ்பி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டுனா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து ஒரு தக்காளி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ட்டுனா, இந்த தக்காளி 100 ரூபாய்க்கும் விற்கும், அதே சமயம் 10 ரூபாய்க்கும் விற்கும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணும். 30 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு வைங்க. இப்போ விவசாயி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, ரொம்ப அதிகமாக விலை விற்கும்போது 100 ரூபாய்க்கு விற்கும்போது தக்காளி தூக்கி போய் அவங்க எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். ப்ரைவேட் மார்க்கெட்டில் எந்த இடத்துல வேணாலும் விற்றுக்கலாம். அப்போ அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது. ஒருவேளை சூழல் வந்துட்டு சரியாக இல்லை, கம்மியான அளவு தான் வந்துட்டு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது 10 ரூபாய்க்கு தான் விற்கிது அப்படிங்கும்போது, அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, கவர்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, கம்மியான விலைக்கு தான் மார்க்கெட்டில் விற்கிதுனாலும் கூட மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு அதை எடுத்துக்கும். எடுத்து எங்கே வச்சுக்க அப்படின்ட்டுனா, எஃப்சிஐயோட குடோனில் சேகரித்து வச்சுப்பாங்க. திரும்ப எப்போல்லாம் டிமாண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் கொண்டு போய் அதை பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப்சிஐ என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா, ஃபார்மர்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குது. அதுக்கு அடுத்ததில் இது மூலம் என்னென்ன நடந்தது கிரீன் ரெவல்யூஷன் மூலம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. என்னென்னா எக்கு ப்ரொடெக்ஷனில் நம்ம வந்துட்டு 40 மடங்கு இன்க்ரீஸ் ஆனோம். அதே வந்துட்டு ஃபிஷ் ப்ரொடெக்ஷனில் 13 மடங்கு இன்க்ரீஸ் ஆனோம், 13 ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆனோம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்புறம் அப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் ஆனாலும் கூட இந்தியா குட் நாட் சக்சீட் இன் அட்டைனிங் செல்ஃப் சஃபிஷியன்சி. இவ்வளோ இன்க்ரீஸ் இருந்தாலும் கூட இந்தியாவில் இந்த செல்ஃப் சஃபிஷியன்சின்னு ஒன்று வரல அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரேஷன் கடை அந்த மாதிரியான விஷயம் தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான், ஒன்லி ஸ்டேட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்ட்டுனா யூனிவர்சல் பிடிஎஸ் இருக்குது. மற்ற ஸ்டேட்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டுனா டார்கெட்டட் பிடிஎஸ் இருக்குது. இப்போ யூனிவர்சலுக்கும் டார்கெட்டட் பிடிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டுனா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபினான்ஷியல் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க, இந்த மாதிரியான பிரிவினை வச்சுட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் பிடிஎஸ் கொடுக்குறது, மற்றவங்க எல்லாத்துக்கும் பிடிஎஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. அந்த மாதிரியான விஷயத்தை தான் மற்ற ஸ்டேட் எல்லாம் ஃபாலோ பண்ணுது. ஆனால் தமிழ்நாடு எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டுனா, வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எல்லாருக்குமே என்ன பண்ணப்படும் அப்படின்னா பிடிஎஸ் கொடுக்கப்படும். இது எந்த மாதிரியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்ட்டுனா, ஒருவேளை வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவனுக்கு தேவைப்படலை அப்படின்ட்டுனா அவன் தாராளமாக வாங்காம விட்டுற போகிறான். இல்லை இன்றைக்கி நடக்கிற மாதிரி ஊழல் அந்த மாதிரியான பிரச்சனை வாங்கி வெளியில் விற்கிறான் அப்படின்னாலும் கூட அது ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அண்ட் மோர் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க பிடிஎஸ் சிஸ்டம் யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஸ் சிஸ்டமாக தான் பார்க்கப்படுது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஃப்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி இந்தியன் பார்லிமெண்ட் 2013 கொண்டு வராங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட, அதனால் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஃப்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி இந்தியன் பார்லிமெண்ட் 2013 கொண்டு வராங்க. இது என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்டையும் 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டையும் கவர் பண்ணுது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, யூனியன் கவர்மெண்ட்டு ரைஸை வந்துட்டு 3 ரூபா அப்படிங்கிற விலைக்கும், வீட்டை வந்துட்டு 2 ரூபாங்கிற விலைக்கும், அதுவே இந்த மில்லட்ஸ் இது மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு 1 ரூபா அப்படிங்கிற விலைக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு அரிசி இலவசமாக கொடுக்குறோம். முதல்ல அறிஞர் அண்ணா அவர் வந்து படியரிசி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம 1 ரூபாய்க்கு கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரைஸ். அதே போல் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆக்டை நம்ம 2013 இந்தியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2016 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் சொசைட்டி அப்படிங்கும்போது கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட வேலையே என்ன அப்படின்ட்டுனா, காமன் பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இதோட ப்ரைஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பஃபர் ஸ்டாக்கோட வேலை என்ன அப்படின்ட்டுனா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு விற்கிது, கவர்மெண்ட்டு 30 ரூபாங்கிற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குது. அதிக விலைக்கு விற்கும் போது எங்கே வேணாலும் போய் விற்றுக்கலாம். கம்மி விலைக்கு விற்கும் போது நம்ம கவர்மெண்ட் எஃப்சிஐட்ட விற்றோம் அப்படின்ட்டுனா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த 30 ரூபாங்கிறது கொடுத்துருவாங்க. இப்போ இந்த எஃப்சிஐ வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஃபர் ஸ்டாக் வாங்கி தேக்கி வைப்பாங்க. திரும்ப எப்போ வந்து மக்களுக்கு தேவைப்படுதோ அப்போ கொண்டு போய் திரும்ப மக்கள்கிட்டே வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான பண்ணுற விஷயத்தை தான் பஃபர் ஸ்டாக். அதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டுனா கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இவங்க தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஓகே, அதுக்கு அடுத்ததில் இதில் வந்துட்டு ரொம்ப ஜென்ரலான சில விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. பர்ச்சேசிங் பவர் அப்படின்ட்டு. இந்த பர்ச்சேசிங் பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்ட்டுனா, ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பீப்புள்கிட்ட இருக்க டிமாண்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். அப்போ டிமாண்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட விலை ரேட்டும் என்ன ஆகும் அப்படின்ட்டுனா குறையும். ரேட்டு குறையுதுன்னா பீப்புள் அதிகமாக வாங்குவாங்க. அப்போ பர்ச்சேசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதுவே டிமாண்ட் இது அப்படியே தலைகீழாக இருக்குது அப்படின்னா, டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரேட் என்ன ஆகிடும் அப்படின்ட்டுனா அதிகமாகிடும். அப்போ பீப்புள் வாங்கக்கூடிய அளவும் என்ன ஆகும் அப்படின்ட்டுனா குறையும். இதில் ஒவ்வொரு ஃபேக்டராக எடுத்து பேசக்கூடியது தான் ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஃபேக்டரை பற்றி பேசியிருப்பாங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுனா விலை ஏறும், விலை ஏறுச்சு அப்படின்ட்டுனா ஸோ இட் அஃபெக்ட் தி பர்ச்சேசிங் பவர் எஸ்பெஷலி இன் ரூரல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிலே ரொம்ப குறிப்பாக இந்த பாயிண்ட் கவனிக்கணும். நார்மல் ப்ரைஸ் லெவல் வில் பி கோயிங் அண்ட் ஹையர். அதாவது என்னென்னா டிமாண்ட் ஓவர் பாப்புலேஷன், அப்போ அதனால் டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமான ரேட்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்ட்டுனா அதிகமாகும். இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ் ரொம்ப அடிப்படையாக தேவைப்படக்கூடிய சில விஷயம். அதிலே ரொம்ப குறிப்பாக அரிசியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டுனா இந்த அரிசியோட விலைலாம் என்ன ஆயிரும் அப்படின்ட்டுனா ரொம்ப விலை ஏறி போச்சு. இப்போவே விலை ஏறி தான் இருக்குது. பட் அப்படி ஏறிடுச்சு அப்படின்ட்டுனா ரொம்ப குறிப்பாக ரூரலில் அல்லது பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து இதில் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் ஒரே விஷயத்தை திருப்பி வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துருக்கோம். ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் தி வேல்யூ ஆஃப் கரன்சி, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்னா அது ஐஎன்ஆர் இந்திய ரூபாயோட மதிப்பை பன்னாட்டு சந்தையில் பாதிக்கும். இடத்துல ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் இது ரெண்டும் சமமாக இருக்கணும். உற்பத்தியும் சப்ளையும் சமமாக இருக்கணும். கண்டிப்பாக சமமாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஐதர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும், இல்லைனா சப்ளை அதிகமாக இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் தான் டிமாண்ட் ரேட் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் செயல்படும். இது அதிகமான இது குறையும், இது குறைஞ்சால் இது அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயம் தான். அதுக்கடுத்துல பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. இந்த பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். என்னென்னா இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பொருளை உற்பத்தி பண்ண ஒருத்தர் இருந்திருப்பார் ஃபார்மர், இந்த பொருளை வாங்கி மார்க்கெட் பண்ண ஒருத்தர் இருந்திருப்பார், நம்ம டீலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து கன்சியூமர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். இப்போது இந்த கன்சியூமர் இந்த விலையை கொடுத்து வாங்குறாரு அப்படிங்கும்போது இந்த டீலருக்கு எவ்வளோ போச்சு, இந்த ஃபார்மருக்கு எவ்வளோ போச்சு, குறுக்க எத்தனை நம்பர் ஆஃப் டீலர்ஸ் இருந்தாங்க, எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரிஞ்சுது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடைசியில் இதில் மிகப்பெரிய ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மை. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா போதுமான அளவு இந்த டிமாண்டையும் சப்ளையும் சமமாக மெயின்டைன் பண்ண விடாமல் தடுக்கும். எப்படி தடுக்கும் அப்படின்ட்டுனா விவசாயிக்கு போதுமான அளவு பணம் போடலாம், ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவான், டிமாண்ட் அதிகமாகும், ப்ரைஸும் அதிகமாகும். அதே சப்ளை சரியாக கிடைக்கல, இங்கே இருக்க டீலர்ஸில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டுனா சப்ளை யாரும் வாங்காமல் நிறுத்திட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் பெரிய அளவில் குறைஞ்சிரும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி நம்ம செக்கில் வச்சோம் அப்படின்னா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே சமமாக இருக்கும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் பற்றி சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் இருக்குது, பீப்புள் எந்த அளவுக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற நிறுவனங்கள் வந்து இங்கே தன்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ அது வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்தியா பிகம் தி 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில். சைனா ஃபஸ்ட்டு, யூஎஸ்ஏ செகண்டு. இதில் ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா யூஎஸ்ஏவை பின்தள்ளி சைனா முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு, சைனா, அப்புறம் யூஎஸ்ஏ, அப்புறம் இந்தியா. இதுலேயும் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டியது இந்தியாவும் சைனாவும் மேலே இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேர்த்துலேயுமே பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால இவங்க மேலே இருக்காங்க. அப்போ யூஎஸ்ஏ மேலே இருக்குது அப்படின்னா யூஎஸ் மேலே இருக்கிறதுக்கான காரணம் எம்என்சி. நம்ம போன சாப்டர்லேயே படித்தோம், கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் டாப்பில் இருக்க 11 எம்என்சியுமே யூஎஸ்ஏவை சேர்ந்தது அப்படின்ட்டு. அப்போ இவங்க எல்லாமே ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க, இந்த யூஎஸ்ஏல இருக்க எம்என்சிஸ் எல்லாமே. அதே இந்தியா சீனா அப்படின்னு எடுத்துகிட்டா சீனாவில் ப்ரொடியூசிங்கும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதே சமயம் டிமாண்டும் மார்க்கெட்டும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதனால அவன் நம்பர் 1ல் இருக்கான். இந்தியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பர்ச்சேசிங் பவர் தான் ரொம்ப ரொம்ப அதிகம், வாங்கக்கூடிய க்ரௌடு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஓகே, வாட் ஆர். அதுக்கடுத்ததில் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படிங்கும்போது நம்ம புதுசாக சில அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதை நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். இந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படிங்கும்போது எதை பேஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சரல் பாலிசி கொண்டு வரோம் அப்படிங்கும்போது ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட், ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தியை அதிகப்படுத்தணும். வேல்யூ ஆடட் பர் ஹெக்டர் அப்படிங்கும்போது ஒரு ஹெக்டருக்கு 447 அப்படின்னு இருந்தது அவுட்புட்டு. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை உருவாக்குனதுக்கப்புறம் 4 மடங்கு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வேல்யூ ஆடட் பர் ஹெக்டர். ப்ரொடெக்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ் அப்படிங்கும்போது இதுக்கு நடுவில் இருக்க இன்டர்மீடியட்ஸ் மூலமாக விலை ஏறாமல் இருக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. மாடர்னைசிங் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தெரியும், அக்ரியில் மாடர்னைசிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்தளவு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் லார்ஜ் ஹெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் இருக்கக்கூடிய ஹெக்டர்ஸை நம்ம ரொம்ப சுலபமான நேரத்தில் வேலையை முடித்து அவுட்புட் எடுக்க முடியும். என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் நம்ம நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கோம். எம்என்சி உள்ளே வரோம் அப்படின்ட்டுனா இங்கே இருக்க ஏரை பயன்படுத்தியிருக்கான், இங்கே இருக்க பீப்புளை பயன்படுத்திக்கிறான், இங்கே இருக்க நிலத்தடி நீர் வாட்டரை பயன்படுத்திக்கிறான். ஸோ அதனால் அவன் எந்த அளவுக்கு திரும்ப வந்துட்டு அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் அப்டக்கல்ஸ் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் மூலமாக இதுக்கு வரக்கூடிய அப்டக்கல்ஸை ரிமூவ் பண்ணும். இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது அப்படின்ட்டுனா அந்த ஸ்கீம் பீப்புள் போய் சேராமல் தடுக்கப்படுறதெல்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரியான சில ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் தான்.
மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, இதில் இந்த சார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவர்ட்டி அப்படிங்கிறது 3 டைமென்ஷனல், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த 3 டைமென்ஷனல் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டுனா ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். ஹெல்த்தில் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து, சைல்டு மார்ட்டாலிட்டி, இதை பொறுத்து. எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்ட்டுனா எஜுகேஷனில் எந்த ஸ்கூலில் படிக்கிறா, அந்த ஸ்கூலோட அட்டனன்ஸ் என்ன, போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, ஃபஸ்ட்டு போனால் வாய்ப்பு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறானா அப்படிங்கிற விஷயம். அதுக்கடுத்ததில் லிவிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான் நம்ம பாவர்ட்டியை மேஜராக டிசைட் பண்ணுறோம். இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் எதை சொல்லுது அப்படின்னா குக்கிங், ஃபியூவல், சானிடேஷன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோரு, அசட், இதெல்லாம் பொறுத்து தான் பாவர்ட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை அடிப்படையாக வச்சு இந்த 3 ஸ்டாண்டர்டை, இந்த 3 டைமென்ஷன் அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டை டாப் 5 அப்படின்ட்டும் பாட்டம் 5 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் டாப் 5ல் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், இங்கெல்லாம் வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட், அதாவது பாவர்ட்டி கம்மியாக இருக்குது, மற்றதெல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே பாவர்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் இந்த மாவட்டத்தில். அதுக்கடுத்ததில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் ரொம்ப அதிகமான அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இந்த சாப்டர்லேயே ரொம்ப அதிகமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியாவே இந்த செக்ஷனில் தான் இருக்குது. என்னென்னா இன் 2015-16 இந்த இயரில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. என்னென்னா 27% அப்படிங்கும்போது 127 பேர் ஆஃப் ரூரல் உமன், விவசாய பக்கம், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கவங்களும் 16%, 100ல் 16 பேர் ஆஃப் அர்பன் உமன் இந்த ஏஜ் ஆஃப் 15 to 49 என்னவா இருக்காங்க அப்படின்ட்டுனா அண்டர் நௌரிஸ்ட் அண்ட் கிரானிக்கலி எனர்ஜி டெஃபிஷியன்ட் பை நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கிராமப்புறம்னு எடுத்துக்கும் போது 120 பேரும், அர்பன் எடுத்துக்கும் போது 116 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அண்டர் நௌரிஸ்ட் அப்படிங்கும்போது போதுமான அளவு நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே அந்த ஏஜ் குரூப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 to 49 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைல்டு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டுனா கண்டிப்பாக சைல்டோட ரேஷியோவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுனா அனிமிக்காவோ அல்லது இந்த மாதிரி அண்டர் நௌரிஸ்டாக தான் இருப்பாங்க. அப்போ சைல்டு அண்டர் நௌரிஸ்டாக இருக்குது அப்படின்ட்டுனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் எப்படி வந்துடும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அண்டர் நௌரிஸ்டு ஜென்ரேஷனாக வந்துடும். அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக பார்க்கப்படுது. ஸோ அந்த அளவு வந்து நம்ம நியூட்ரிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி உமன் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படிங்கும்போது ஹாஃப் ஆஃப் த உமன் அப்படின்னா அந்த கவுண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 100ல் 50. ஹாஃப் ஆஃப் த உமன் இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் எப்படி இருக்காங்கன்னா வேறு அனிமிக் அப்படின்னா என்னென்னா பிளட்டில் 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்டில்லட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டில்லட்டில் ஆர்பிசியோட வேலை என்ன அப்படின்ட்டுனா இது வந்துட்டு ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக கடத்துறது அதோட வேலை. இது எப்படி இந்த ஆக்சிஜனை கடத்துது அப்படின்னா இதில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் தான் ரத்தத்துக்கு ரெட் கலர் தருது. அதன் அடிப்படையில் தான் பிளட்டுக்கு, பிரெயினுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜனை கடத்துது. இப்போது பிளட்டுக்கு, பிரெயினுக்கு எல்லாம் ஆக்சிஜன் போதுமான அளவு போகல அப்படின்ட்டுனா அவங்க போதுமான அளவு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ஆக்டிவாக இல்லாததுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்ட்டுனா அனிமிக் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. 15 to 49 இயர்ஸில் இருக்க உமன் அனிமிக்காக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா அது அப்படியே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அபவுட் 60% அண்ட் 56% ஆஃப் தி அர்பன் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 16 to 59 months ஆர் கவுண்டட் டு பி அனிமிக். அப்போ உமன் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா உமன் 50% தான் அனிமிக்காக இருக்காங்க. ஆனால் சில்ட்ரன் எந்த அளவு இருக்காங்க அப்படின்னா 60%, 56%. அப்போ 56% அர்பன்லேயும் 60% ரூரல்லையும் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவு வந்து நியூட்ரிஷன் இந்தியாவில் 60% அப்படிங்கிறது 100ல் 60 பேர் அப்படின்னா வெறும் 40 பேர் தான் அனிமிக் இல்லாமல் இருக்கான். மீதி எல்லாம் அனிமிக்காக மேஜர் க்ரௌட் அனிமிக்காக இருந்தாங்க அப்படின்ட்டுனா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். ரொம்ப ஒரு மோசமான நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. அனதர் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அமங் சில்ட்ரன் இஸ் அண்டர் வெயிட், குறைவான வெயிட் இருக்கிறது, ஸ்டன்னுடு க்ரோத் இருக்கிறது. இதை பற்றி எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வாட் எவர். அதுக்கடுத்ததில் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் அப்படின்றனா நம்ம அதுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதில் என்ன அப்படின்ட்டுனா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ICDS, அதுக்கப்புறம் மிட் டே மீல், மதிய உணவு, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னா கருவுற்று இருக்க தாய்க்கு நம்ம வந்துட்டு உணவு, அதாவது சத்துணவாக வந்து கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு மாவு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ். நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM இதெல்லாம். அதுக்கடுத்ததில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டுனா பட்ஜெட் அவுட்லே ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஆர் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. இந்தியாவிலேயே நியூட்ரிஷனுக்கும் ஹெல்த்துக்கும், அதுலேயும் பர்டிகுலராக கேர்ள் சைல்டோட நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்துக்கும் அதிக பணத்தை ஒதுக்குறதுல தமிழ்நாடு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. தன்னோட பட்ஜெட்டில் அதிக பணத்தை நியூட்ரிஷனுக்காக ஒதுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது நம்ம மதிய உணவு அப்படின்னு கொண்டு வந்திருப்பார் காமராஜர் அவர்கள். அதை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுனா சத்துணவு அப்படின்னு சொல்லி மாற்றி அது எம்ஜிஆர் அவர்கள் மாற்றினதுனால அந்த ஸ்கீமுக்கே பேர் என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளமை நம்ம சரி செய்கிறதுக்கு பெரிய அளவில் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அப்படி நம்ம மாற்றினதுனால எந்த அளவு நம்பர்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஜென்ரலான சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ்.
இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்படின்னா பணம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம்? 12,000 ரூபா. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா புவர் ப்ரெக்னென்ட் உமன். அதே போல் அதுக்கு அடுத்ததில் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது இன்சூரன்ஸ்னு வந்துருச்சு. அப்படின்னா என்னென்னா கருவுற்று இருக்கும்போது அல்லது பிரசவ காலத்தின் போது இறந்து போகாமல் மற்ற விஷயத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதாவது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் உதவியாக இருக்காங்க. அதுக்கடுத்ததில் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் டிஎன்ஹெச்எஸ்பி ஆம்புலன்ஸ் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் தான். அதுக்கடுத்ததில் ஸ்கூலில் படிக்கிற சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நம்ம உணவு பாதுகாப்பு கொடுக்குறோம், மிட் டே மீல் ஸ்கீம் இந்த மாதிரி. அதே போல் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம். நேஷனல் லெப்ரசி அப்படிங்கும்போது தொழுநோய் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு எடுத்த ஸ்கீம். தமிழ்நாட்டில் இருக்க சில நியூட்ரிஷன் சம்மந்தமான ஸ்கீம் மட்டும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதான் சத்துணவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததில் இதிலே ப்ரைமரி எஜுகேஷனுக்கு சில சப்போர்ட் இருக்குது. ஐசிடிஎஸ் ப்ராசஸில் என்ன கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா, அது தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற சில அசிஸ்டன்ஸ், அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே போல் இங்கே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பணம் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீமில் சாப்பாடே கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இது இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. இதில் டைரெக்டாக இந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட ஸ்கூல் புக்கை நம்ம ரொம்ப கிளியராக படிச்சுக்க வேண்டியது அவசியம். அதில் என்னென்ன புக் பேக் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபுட் டேஸ் ஆஃப் ஃபுட் இஸ் ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டாக் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறத ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி பற்றி பேசுது. அதுக்கடுத்து இல்லை பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா எஃப்சிஐ. அதே போல் விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் HYE ஹை யீல்டிங் வெரைட்டி, MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், PDS பப்ளிக் சிஸ்டம், FCI அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்லாமே கரெக்ட் தான். எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் த்ரூ இட்ஸ் பப்ளிக் லா PL 480ங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதில் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் தான் முன் வந்து உதவி பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேஸ் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன் அப்படிங்கும்போது க்ரீன் ரெவல்யூஷன் இதுதான். அதுக்கடுத்ததில் ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு அடாப்ட் யூனிவர்சல் PDS, எல்லாருக்குமே நம்ம வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அண்ட் அப்டைனிங் தி ஃபுட் நெசசரி ஃபார் ஹெல்த் அண்ட் க்ரோத் அப்படின்னா நியூட்ரிஷன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அண்டர் வெயிட். ஸ்டன்னுடு க்ரோத்தோ மற்றதோ கிடையாது, அண்டர் வெயிட் தான் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்ததில் இந்த இயர் 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் 2013. தமிழ்நாட்டில் 2016 கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்ததில் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ் அட் ரெஸ்பான்சிபிள் ரேட்ஸ் டு காமன் பீப்புள் அப்படின்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ், அவங்க தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சில பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கடுத்ததில் மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்னா என்னென்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் யாரை குறிக்குது அப்படின்ட்டுனா சப்ளை ஆஃப் குட்ஸ். அதே போல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் விலை குறைஞ்சி கொடுக்குறோம், சப்சிடைஸ்டு ரேட். UNDP அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2013. இது கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். 2016 தான் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கடுத்து கேரளா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லீஸ்ட் புவர் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். லீஸ்ட் புவர் ரீஜன்னா அங்கே வந்துட்டு ஏழைகளோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, வாட் எவர், இது வந்து ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சாப்டரில் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.